ஜீ தமிழ் சரிகமபா சீனியர் சீசன் 5 ஒரு கண்டெஸ்டன்ட் தான் பவித்ரா அவர்கள். அந்த ஒரு நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ வரைக்குமே நான் ஸ்டாப்பாக ஏதாவது ஒரு கச்சேரி இல்லை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இல்லை ஒரு கான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்டாகவே தான் இருக்காங்க. ஸோ அதற்கு அவங்க நிறைய தடவை நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க சரிகமபா டீமுக்கு. அவங்க இந்த ஒரு நிகழ்ச்சியால் தான் அவங்களுக்கு இந்த ஒரு வளர்ச்சி அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மே 5th வந்து பர்த்டே. அதனால் எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. கூட இருந்த கண்டெஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஸ்டோரி பக்கத்தில் வந்து பதிவு பண்ணி எல்லோருக்குமே நன்றியும் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ பவித்ரா அப்படின்னு வந்து சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடத்திற்கு முன்னாடி அவங்க யாருன்னே வந்து தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலயமா அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கஷ்ட காலத்தை வந்து எதிர்கொண்டாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி மூலயமா. அதுக்கப்புறமும் இப்போ வரைக்குமே ஒரு சாதனை பெண்மணியாக வந்து திகழ்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பல வகையில் வந்துட்டு ரசிகர்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கு என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.